அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது குண்டலினி இயக்க முறையில் பகுதி 5 பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த குண்டலினி சக்தி எப்படி சுவாதிஷ்டானத்தில் எப்படி விரிவடையுது, எப்படி எதனால் நம்ம முன்னோர்கள் இந்த பழக்கத்தெல்லாம் ஏற்படுத்தினாங்கன்னு பார்த்தோம். அந்த வகையில் இன்றைய அகிலாந்திய மகாசமுத்திரம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடலாயிரமால் ஒரு பெருங்கண்டமாக இருந்ததாகவும் பின்னர் கடலால் கொல்லப்பட்டு அழிந்தது போனது என்பதும் அதை பற்றி வரலாறுகள் எகிப்தியானியர் கூறுகின்றனர். செந்தமிழ் நாடாயிருந்த குமரி நாடும் அக்காலத்தில் இருந்ததே. அப்பெருங்கண்டத்தின் தலைநகரும் அதை பின்பற்றி குமரி நாட்டின் தலைநகரும் செம்பொன்னலாகிய கோட்டை கதவுகளையும் கொண்ட சிறப்பு பெயர் பெற்றிருந்தமையால் அந்த தலைநகரில் கடபுரம் என்றும் அழைக்கப்பட்டவனாகும். தற்காலத்து சீன, ஜப்பானிய, திராவிட மக்களும் முன்னேறியராகிய அந்த அகிலாந்தியர் மிகவும் மேலான நாகரிகத்துடன் வாழ்ந்து வந்தனர். அவ்வருள் நிலவிய யோக முறை குயத்தனிலுள்ள சுவாதிஷ்டானம் வீரியத்திற்குரிய ஆதாரம் ஆகும். வீரியத்தை விருத்தி பண்ணி விந்துவை கட்டி மேல் முளைக்கேற்று வல்லாருக்கு, அதாவது மேல்னா மூளைக்கு ஏற்ற வல்லாருக்கு அதிகரிக்கத்தக்க பலவிதமான வல்லமைகள் ஏற்படுவது இன்று எளிதில் காணக்கூடியது. காம இச்சையை கொன்று விந்துவை கட்டி அதனை முதுகுத்தண்டு நரம்புகள் வழியாக மூளைக்கு ஏற்ற வேண்டுமென்பதை குறிப்பதே ஆலயத்திற்கு பலிபீடமும் அதை ஒட்டி நிற்கும் கொடிமரமும். மனித உடம்பில் அவற்றுக்கு நேரான குறியடி ஆதாரமும் முதுகுத்தண்டுமே ஆகும். அவ்விதமாக பலியிடுவதற்கு பதிலாக செல்வ செருக்கால் அம்மக்கள் அதனை அளவிடங்காது சிற்றின்ப நுகர்ச்சிக்கு அடிமையானதால் வாம மார்க்கம், தாந்திரீகம், கருந்தொழில், சூனிய வித்தை முதலியவை பெருகி நாடெங்கும் அசுரத்தன்மை நிறைந்துவிட்டவே இறைவன் ஆணையால் அந்த நாடு கடலுக்குள் அமிழ்த்தப்பட்டது. இந்த பிரளயம் கிமு 9564 நடந்ததாகவும் நெற்றிக்கண் ஆராய்ச்சியில் தெரிய வருகிறது. இனியும் அந்த ஆபத்து நேரா வண்ணம் தட்சிண மார்க்கங்களாகிய வித்தக சித்தர்கள் மண்ணீரல் ஸ்தானத்தையே இன்றைய இரண்டாவது ஆதாரமாக உபயோகித்து வருகின்றனர். மண்ணீரல் ஸ்தானத்துக்குள்ள ஆதமும் பண்டு நன்கு அறியப்பட்டதென்பதை நாம் திருநீறு தரிக்கும் முறையிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அனுஷ்டானத்தின் பொழுது அபிமந்திரிக்கப்பட்ட திருநீற்றை உரிய மந்திரக்கூறு ஆதாரஸ்தானங்களில் தரிப்பது அவற்றின் சிறிது சிறிதாக விரியப்படுவதற்குரிய கிரியை ஆகும். சைவர்கள் யாவரும் உச்சி, நெற்றி, கழுத்து, மார்பு, நாபி, மூலாதாரம் இவற்றில் விபூதி தரிப்பர். இத்துடன் இரு பிறப்பாளர் யாவரும் சேற்றுத்துறியிலும் ஒரு பெரிய பட்டை போடுவதும் எல்லோரும் வழக்கமாக புலப்படுவது அது மண்ணீரல் ஆதாரத்திற்கே ஆகும். அந்த ஆதாரமே சூரியனிடமிருந்து பிராணசக்தியை ஏற்று பிராணமய கோஷத்திற்கு வயிறு போன்ற வேலை செய்வது ஆகும். இந்த பிராணமய கோஷத்திற்கு எது முக்கியம்? சூரியனிலிருந்து வரும் அந்த கதிர்கள் முக்கியம். அது நம்ம எப்படி பெறணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த சுவாதிஷ்டான ஆதாரத்தில் எப்படி பெறணும்னு பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.